பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்த தங்கவேலு மீதான அந்த ஊழல் இதை தொடர்ந்து அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை ஏற்கனவே பரிந்துரை செய்தது. ஆனால் அந்த பரிந்துரையை செயல்படுத்தாமல் துணைவேந்தர் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தற்போது அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என அந்த ஊழியர் சார்பில் ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த உயர்கல்வித்துறை செயலர் அனுப்பிய அந்த பரிந்துரை எதிர்த்து தங்கவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது மனுதாரரை பொறுத்தவரைக்கும் அவர் தரப்பு வாதங்களை பார்க்கும்போது பல்கலைக்கழகம் என்பது தனி சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த வழக்கு தொடர்ந்து தங்கவேலு அனுபவம் கொண்டவர் என்றும் நாளை ஓய்வு பெற உள்ள நிலையில் தற்போது சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைக்கிறது அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த பணியிட நீக்கம் செய்வதற்கு தொடர்பான அந்த பரிந்துரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த உயர்கல்வித்துறை செயலாளருடைய அந்த பரிந்துரை குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது தற்போதைய பதிவாளர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது குறித்து பல்கலைக்கழக சிண்டிகேட் குழுதான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் இந்த பரிந்துரை அவருக்கு அனுப்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போ நீதிபதியை பொறுத்த வரைக்கும் முந்தைய பதிவாளர் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்யும் அந்த பரிந்துரை மீது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் எதற்காக மீண்டும் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போது இந்த ஊழியர் சங்கம் சார்பில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளராக இருந்த தங்கவேலு ஆகியோர் கூட்டாக இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டு தொடர்பான வழக்கும் நிலுவையில் உள்ளதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தார் நீதிபதி. அது மட்டுமில்லாமல் அந்த முன்னாள் பதிவாளர் தங்கவேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை மார்ச் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.